Anuman, Yangaman, Hatiman, Yangamani, Konkan, Yamani, இது வந்து அலப்பிரி வழி. இது நடந்துட்டு இருக்காங்க இல்லையா, இது நடந்துருக்காங்க. இது ஆஞ்சநேயர் கோயில். அலப்பிரி வழியில நடந்து வந்துட்டு இருக்காங்க. இது அலிப்பிரி. நடந்து போகிறவங்களுக்குண்டான வழி 2 வழி இருக்குது. இதில் ஒரு வழி அலிப்பிரி. இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். இந்த வழியிலே போகணும்னா இது ஃப்ரீ பஸ்ஸு. இந்த ஃப்ரீ பஸ்ஸு திருப்பதி திருமலை மட்டும் இருக்கக்கூடிய ஃப்ரீ பஸ் இருக்குது. இங்கே இருக்க தர்சனத்துக்கு போகிறது, சாப்பிட்ற கவுண்ட்டுக்கு போகிறது, கோயிலுக்கு கூடிய ஃப்ரண்ட் பேஜ் போகிறது, காட்டேஜி, ரூம் புக்கிங். இங்கே நிறைய ரூம் புக்கிங் சென்டர் இருக்குது. அங்கெல்லாம் போகிறதுக்கு ஃப்ரீயாக பஸ் கொடுத்துருக்காங்க. இங்கிருந்து அது ஒரு ஃப்ரீ பஸ் நிற்குது. நிறைய ஃப்ரீ பஸ் இருக்கும் அடிக்கடி. இங்கிருந்து திருப்பதி கீழே டவுனில் இறங்கிறதுக்கு ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்கு. திருப்பதி டு ஸ்ரீவாரிமெட்டு நடந்து போகிறவங்களுக்கு ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி ஃப்ரீ பஸ் நிறைய இருக்கிறதுனால திருப்பதி வரைக்கும் வந்துட்டா நம்ம வந்து கோயிலுக்கு உள்ளார போகிறதுக்கு வரைக்கும் ஃப்ரீயாக பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸ். இது 1000 ரூபீஸில் இருக்குது, 800 இருக்குது, 400 500 ரேஞ்செல்லாம் இருக்குது ரூம்ஸு. இந்த ரூம்ஸு நம்ம ஆன்லைனில் புக் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக இங்கே வந்துட்டு புக் பண்ணிக்கலாம். 24 ஹவர்ஸுக்கு சார்ஜஸ். இது சிஆர்ஓ ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் திருமலையுடைய எல்லா ரிஜிஸ்ட்ரேஷன், ரூம் அகாமடேஷன், ஃப்ரீ கவுண்டரு, ப்ளஸ்ஸு வேறு என்னென்ன உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணுமோ எல்லாத்துக்கும் ஒரே சென்டர். இது உங்கள் கூட வந்தவங்க யாராவது மிஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தகவல் தெரிவிக்கணும்னா அந்த இங்கே இருக்கிற சென்டருக்கு வந்துட்டு ஆஃபீஸில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க எல்லா இடத்துக்கும் உங்களுடைய மிஸ் ஆனவங்களுடைய டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணி இன்ஃபர்மேஷன் ரேடியோவில் அலோவ் பண்ணுவாங்க. இது சென்டர் நேம் வந்து ரெஸ்ட் ஹவுஸ். இது நந்தகம் ரெஸ்ட் ஹவுஸு. ஆப்போசிட் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இது ஃப்ரீ லாக்கர் அவைலபிலிட்டி பத்மாவதி. ஃப்ரீ லாக்கர் ஃபேஸ் 1. இது எப்போவுமே ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். ஏன்னா இது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்கிறதுனால இது எப்போவுமே கூட்டம் அதிகமாக இருக்கும். லாக்கர் ப்ளஸ் 24 ஹவர்ஸ் ஃப்ரீயாக தங்கிக்கலாம். இது மொட்டை அடிக்கிற கியூ. இந்த மொட்டை அடிக்கிற கியூ இங்கே மட்டும்தான் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியுது. ஆனால் எல்லா ஃப்ரீ லாக்கர் கவுண்டர்லேயும்
கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் அடிப்பாங்க ஃப்ரீயாக. ஆனால் இங்கே மட்டும் இருக்க நிறைய பேருக்கு தெரியுதுனால இங்கே எப்போவுமே பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். பெரிய கியூ இது. PAC 2 ஃப்ரீ லாக்கர். ஃப்ரீ லாக்கர் மாதவன் நிலையம் phase 2. Free locker availability phase 3. This nearby Tirupati bus stand, Tirumala bus stand. இது கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற அன்னப்பிரசார கவுண்டர். இங்கே 3 வேளையும் ஃப்ரீ சாப்பாடு கிடைக்கும். இது பியூர் வாட்டர், RO வாட்டர், ட்ரிங்க்டு வாட்டர். இங்கே இந்த மாதிரி ஃப்ரீ வாட்டர் நிறைய சென்டர் இருக்குது. அதில் இதுவும் ஒரு சென்டர். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, திருப்பதியில் நிறைய பேர் நிறைய செலவாகும் அப்படின்னு நினச்சிட்டு போய் பார்க்கறதில்ல. இது ஒரு புண்ணிய ஸ்தலம். இந்த ஸ்தலத்தில் திருப்பதியிலிருந்து திருமலை வர எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கும். ஆனால் அது கரெக்டாக பார்த்து போகணும், கரெக்டாக பார்த்து வாங்கணும். அதுக்காக தான் இதெல்லாம் எங்கே ஃப்ரீயாக இருக்குது, எதெல்லாம் திருப்பதியில் ஃப்ரீயாக இருக்குன்றதை இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். போதுமா? என் கை அது ஒன்றும் பண்ணாது. நீ அது எதுவும் பண்ணாது. கையில் போட்டுறது. நீ ஒன்றும் பண்ணலன்னா அது ஒன்றும் எதுவுமே பண்ணாது. முன்னாடி பார்த்தேன். ஒன்றும் பண்ணாது. அது ஒன்றுமே பண்ணாது. அது பால் குடிச்சிட்டு இருக்குது. அது ஒன்றும் பண்ணாது. இங்கே பாரு, கையில் எதுவும் வச்சிருக்காத. அது தேங்காய் வாங்கி போகுது.